இந்த வீடியோ வெள்ளிக்கிழமை காலையில எடுத்த வீடியோ தாங்க. பாப்பா தம்பி ஸ்கூல்ல வந்து ஸ்போர்ட்ஸ் டே வச்சிருந்தாங்க. எங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கோரிமேட்ல பிஏபி கிரவுண்ட்ல தான் வச்சிருந்தாங்க. எப்பவுமே ஸ்கூல் கிரவுண்ட்ல தான் இந்த மாரி காம்படிஷன்லாம் வச்சாங்க. இந்த டைம் தான் பிஏபி கிரவுண்ட்ல வந்து அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க. சூப்பரா அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க. சின்ன சின்ன ஒர்க்கெல்லாம் வந்து ஸ்டூடெண்ட்டே வந்து எடுத்து செஞ்சாங்க. அதே மாரி இந்த ஸ்கூல்ல படிச்ச ஓல்டு ஸ்டூடெண்ட்டும் வந்து இதில கலந்துக்கிட்டு சின்ன சின்ன ஹெல்ப் எல்லாம் வந்து பண்ணாங்க. இப்ப இருக்க ஜெனரேஷனுக்கு வந்து இந்த மாரி ஸ்போர்ட்ஸ் டே வந்து வெரி இம்பார்ட்டன்ட் தான் நான் சொல்லுவேன். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 80ஸ், 90ஸ் அந்த இயர்ல நம்ம படிக்கும்போது வந்து படிப்ப தாண்டி கிரவுண்ட்ல வந்து நல்லா விளையாடுவோம். அதே மாரி வீட்டுக்கு வந்து படிச்சு முடிச்சாலும் வெளியில போய் நல்லா விளையாடுவோம். அப்பலாம் வந்து செல்லு, டிவி இந்த மாரிலாம் வந்து அதிகம் இருக்காது. ரேரா தான் இருக்கும். இப்ப இருக்க ஜெனரேஷன்லாம் வந்து காலையில நேரமே ஸ்கூலுக்கு போயிடுறாங்க. அதேமாரி ஈவினிங் வந்து லேட்டா தான் விடுறாங்க. ஸ்கூல்ல வந்து ஸ்டடி ஹவர்ஸ் அந்த மாரி வச்சுட்டு லேட்டா தான் விடுறாங்க. வீட்டுக்கு வந்ததும் டியூஷன், எக்ஸ்ட்ரா கிளாஸ் இந்த மாரி தான் லைஃப் போகுது. இல்ல அப்டின்னா டிவி, செல்லு இந்த மாரி தான் அதிகம் பார்க்குறாங்க. இந்த மாரி வந்து விளையாட்டு வந்து ரொம்ப கம்மியாயிருச்சு. எப்பவுமே படிப்புன்னு சொல்லி இல்லாம, கொஞ்ச நேரமாவது ஃப்ரீயா விளையாட விடணும். அப்பதான் வந்து மைண்ட் ஃப்ரீயா, ரிலாக்ஸா இருக்கும். அப்டி ரிலாக்ஸா இருக்கும்போது அவங்க படிச்சாங்கன்னா, ஈஸியா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்குவாங்க. படிக்கவும் முடியும் நல்லா. இந்த ஸ்போர்ட்ஸ் டேல சீஃப் கெஸ்ட்டா வந்தவங்க ஸ்டூடெண்ட்க்கு வந்து ஒரு அட்வைஸ் பண்ணாங்க. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லைஃப்ல இந்த ஸ்டேஜ்ல வந்து ஒரு கோல் வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கணும். அத நோக்கி தான் நம்ம வந்து பயணிக்கணும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. இதுக்கு ஈஸியா ஒரு எக்ஸாம்பிள் சொல்லியிருந்தாரு. என்னன்னு பார்த்தீங்கன்னா, பஸ்ல நம்ம ஏறும்போது எந்த இடத்துல இறங்குறோம் அப்படின்னு சொல்லி ஃபிக்ஸ் பண்ணிட்டு, அதுக்கப்புறம் தான் பஸ்ல ஏறி டிக்கெட் எடுத்து அந்த இடத்த நோக்கி வந்து நம்ம பயணிக்கிறோம். அதே மாரி தான் லைஃப்லயும் வந்து ஒரு கோல் ஃபிக்ஸ் பண்ணிட்டு, அத நோக்கி பயணிக்கணும் அப்படின்னு சொல்லி எல்லா ஸ்டூடெண்ட்டுக்கு வந்து ஈஸியா புரியிற மாரி வந்து சொல்லியிருந்தாரு. இத வந்து நம்ம எல்லாருமே ஃபாலோ பண்ணலாம்.